நண்பர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 27ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 1 மணி 16 நிமிடங்கள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றும் பொழுது அங்குள்ள பிரதிநிதிகள் முக்கியமானவர்கள் கிட்டத்தட்ட 175% எழும்பி போய்விட்டார்கள், கூக்குரலிட்டார்கள். ஆகவே பெஞ்சமின் நெதன்யாகு உலகளாவிய ரீதியில் கேவலப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்வார், சொல்லுவார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் சபையில் ஆற்றிய உரையை ஹமாஸ் தற்பொழுது கண்டித்திருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, காசாவை தளமாக கொண்ட எதிர்ப்பு இயக்கம் யூதர்களை அழிக்க விரும்புகிறது என்ற அவரது அப்பட்டமான பொய்கள் பாலஸ்தீனியர்களையும் அவர்களின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டத்தையும் இழிவுபடுத்துவதாகவே என்று ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது. ஏனெனில் பெஞ்சமின் நெதன்யாகு இவ்வளவு கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள், கண்களை இழந்திருக்கின்றார்கள். இப்ப இப்ப உலகத்துல உள்ள நிலைமை என்னன்னா, இன்றைய செய்தியை நாளை மறந்துவிடும் ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படி செய்திக்கு மேல் செய்தி, செய்திக்கு மேல் செய்தியை போட்டுக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினால், இத்தனைக்கும் யூதர்களுடைய ஆக்கிரமிப்பில் உள்ள ஊடகங்கள் இந்த செய்திகளை பரப்பி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே இடம்பெற்ற விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிட்டு, இப்ப ஈரான் போர் மறந்து போயிடுது, உக்ரைன் போரை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் இல்ல. தொடர்ச்சியாக யூதர்கள் செய்கின்ற அல்லது பெஞ்சமின் நெதன்யாகு செய்கின்ற அநியாயங்களை நாங்கள் மறந்து கொண்டே போகின்றோம். ஆகவே மீண்டும் மீண்டும் மனித மூளைகளுக்குள் இந்த செய்திகளை திணித்து திணித்து இதை ஒரு மறக்கடிக்கின்ற ஒரு விஷயமாகவே மாறிவிட்டது. இப்பொழுது புதிதாக ஒரு விஷயத்தை அவர் சொல்ல வருகின்றார். ஐக்கிய நாடுகள் சபையில் தன்னுடைய பிரச்சனைகள், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் மறுத்துவிட்டு உலகெங்கிலும் உள்ள யூதர்களை கொல்ல ஹமாஸ் முயல்கிறது என்ற நெதன்யாகுவின் கூற்று பாலஸ்தீன மக்களையும் அவர்களின் நியாயமான தேசிய எதிர்ப்பையும் பேய்த்தனமாக சித்தரிக்கும் அவரது திட்டமிட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதி என்று ஹமாஸ் கண்டித்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறது. ஹமாஸ் இயக்கமும் பாலஸ்தீன எதிர்ப்பு குழுக்களும் எங்கள் நிலங்கள் மற்றும் புனித தலங்களை ஆக்கிரமிப்புக்கு எதிரான அவர்களின் போராட்டம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். பாலஸ்தீன நாடு அதன் சுயநிர்ணய உரிமையை அடையும் வரை நாங்கள் இந்த பாதையில் தொடர்வோம் என்று ஹமாஸ் சொல்கிறது. ஆனால் பாலஸ்தீனத்திற்கு ஒரு நாடு கொடுக்க மாட்டோம், அதாவது பாலஸ்தீனத்தை கைப்பற்றி விட்டு அந்த நாட்டை திருப்பி கொடுக்க மாட்டோம் என்று யூதர்கள் அல்லது பெஞ்சமின் நெதன்யாகு தொடர்ச்சியாக எதிர்ப்பு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். அவர்களை கொன்று கொண்டிருக்கின்றார். இப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் ICCயால் தேடப்படுகின்ற ஒரு போர்க்குற்றவாளி ஐக்கிய நாடுகள் சபையிலே நீதி, மனிதநேயம் மற்றும் உரிமைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்ற அனுமதிக்கப்படுவது முரண்பாடானது என்றும், அதே நேரத்தில் அவர் காசா பகுதியில் தினசரி இந்த நீதியை மீறுவார், கொன்று கொண்டிருக்கின்றார் என்றும் ஹமாஸ் சொல்கிறது. டெல்-அவிவின் ஆட்சியில் 75 வயதான தலைவரின் தொடர்ச்சியான பொய்களும், காசாவில் பலஸ்தீனியர்கள் மீதான இனப்படுகொலை, கட்டாய இடம்பெயர்வு மற்றும் திட்டமிட்ட பட்டினி போன்ற குற்றங்களை அவர் வெளிப்படையாக மறுக்கிறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் 35, 40, 50, 100 என்று மக்களை கொன்று கொண்டிருக்கின்ற பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐக்கிய நாடுகள் சபையில் உண்மையில் கேவலப்பட்டுத்தான் போனார். அங்குள்ள முக்கியமான ராஜதந்திரிகள் எல்லோருமே வெளியேறிவிட்டார்கள், கைதட்டி கூக்குரலிட்டார்கள். ஆனால் அவருடைய முகம் வாடிவிட்டது. இருந்தும் கூட அவர் என்ன சொல்றாருண்டா, தான் உலகத்தை காக்க வந்த ஒரு மனிதர் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஐக்கிய நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உறுதியான உண்மைகளை அவர் தொடர்ச்சியாக மறுத்து கொண்டிருக்கின்றார் என்று ஹமாஸ் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. அக்டோபர் 7 நிகழ்வுகள் தொடர்பான தனது பிரச்சாரத்தை மீண்டும் மீண்டும் அவர் உலகளாவிய ரீதியில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்ப ஹமாஸ் வைத்திருக்கின்ற பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்காகவே இந்த கொலைகள் என்று அவர் உலகத்தின் முன் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். என்னன்னா, யூத எதிர்ப்பு என்ற சொல் கடந்த 23 மாதங்களாக அவர் செய்து வருகின்ற இனப்படுகொலை மற்றும் பட்டினியை கண்டிக்கின்ற சர்வதேச நிலைப்பாடுகளை அவர் நிராகரிக்கின்றார். எத்தனையோ நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து விட்டன. ஆனால் இந்த அங்கீகாரம் என்பது எதுவரை செல்லும் என்பதுதான் இப்பொழுது பெரும் கேள்வியாக இருக்கிறது. இப்ப இஸ்ரேலிய கைதிகளுக்கு அவர்கள் மீது இறக்கப்பட நெதன்யாகுவின் உடைய முயற்சிகள் எதுவுமே இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய கைதிகள் அங்க இருக்கின்றார்கள், அவர்களை மீட்டெடுக்க போகின்றோம் என்று கொன்று கொண்டிருக்கின்றார் மக்களை. இப்ப ஆக்கிரமிப்பை தொடர்கின்றார். இதனை வலியுறுத்துவதன் மூலம் பல சர்வதேச ரீதியான பல நாடுகள்
போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு வருமாறு சொன்னாலும் கூட அவர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அவர் தொடர்ச்சியாக மக்களை கொண்டு கொண்டிருக்கின்றார். சர்வதேச மத்தியஸ்தரான கட்டாரில் பேச்சுவார்த்தை நடத்தும் ஹமாஸ் தூதுக்குழுவை படுகொலை செய்ய அவர் மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கிறது. ஆகவே இந்த ஒப்பந்தங்கள் எல்லாவற்றையும் மீறுகின்ற அவர் தன்னுடைய விஷயத்தை வெளிப்படுத்துவதற்கு கூட முடியாமல் இருக்கின்றார். அதை ஹமாஸிட தலையில போட்டுத்தான் அவர் இந்த விஷயத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஹமாஸ் உலகளாவிய ரீதியில் உள்ள யூதர்களை எல்லாம் கொல்ல போகிறது என்று அவர் வெளிப்படையாக ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுகின்றார். உண்மையில அவருக்கு அந்த கைதிகளை பற்றின அக்கறை இல்ல. மிருகத்தனமான குண்டுவீச்சை நடத்தி கொண்டிருக்கின்றார், இனப்படுகொலையை நடத்தி கொண்டிருக்கின்றார், படுகொலையை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே தொடர்ச்சியாக காசா நகரத்தின் மீதான தனது ஆக்கிரமிப்பை தொடர்வதற்கான ஒரு நியாயப்படுத்தல்களைத்தான் எல்லா இடங்களிலும் அவர் வைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்ப ஹமாஸ் போராளிகள் அழிக்கப்பட்ட கட்டிடங்களுக்கு உள்ளே இருந்து தொடர்ச்சியாக கெரில்லா தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர் வெளிப்படையாக சொல்கின்றார். குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு எதிராக தினமும் அவர் போர்க்குற்றங்களை, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அதை மறைப்பதற்கு இவ்வாறான பேச்சுக்களை அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். காசா பகுதியை கட்டுப்படுத்தவும் ஒரு பொம்மை அரசாங்கத்தை நிறுவவும் நெதன்யாகு தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அது நிறைவேறாத கற்பனையாக இருக்கின்றது. ஆகவே எப்பொழுதும் உலக நாடுகளை அவர் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். அது எல்லோருக்குமே தெரியும். அல் குதுஸை தலைநகராக கொண்ட ஒரு சுதந்திர பாலஸ்தீன அரசை நிறுவுவது என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஆகவே இஸ்ரேல் நினைக்கின்ற அவர்களுடைய கொள்கைகளால் இந்த முடிவு நிறுத்தப்பட மாட்டாது என்று ஹமாஸ் சொல்கிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை மேடையில் ஏறுவதற்கு பதிலாக நெதன்யாகு மேல சிறை கம்பிகளுக்கு பின்னால் தான் இருக்க வேண்டும் என்று ஹமாஸ் சொல்கிறது. இதுக்கிடையில் உலக அமைப்பினுடைய ஐக்கிய நாடுகள் பிரதான மண்டபத்தின் மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படுவதற்கு பதிலாக நெதன்யாகு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று ஹமாஸ் மூத்த அதிகாரி ஒருவர் சொல்கின்றார். நெதன்யாகுவினுடைய உரையை குறுக்கிடுவது என்பது சியோனிசமின் தனிமைப்படுத்த வெளிப்பாடுகளில் இனப்படுகொலை போரின் விளைவுகளில் ஒன்றாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது. என்னன்னா, நெதன்யாகுவுடைய உரையை யாருமே மதிக்கவில்லை. போரை முடிவுக்கு கொண்டு வந்து இஸ்ரேலை தண்டிக்க வேண்டும் என்கின்ற உலகளாவிய ரீதியிலான இந்த கோரிக்கைகள் எல்லாம் அமெரிக்காவால் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்ப நெதன்யாவை பொறுத்தளவில் ஆட்சேபனைகளை எதையும் பொருட்படுத்தாமல் பாலஸ்தீன அரபு மற்றும் சர்வதேச விருப்பத்தால் பாலஸ்தீன அரசு நிறுவப்படும் என்று ஹமாஸ் சொல்கிறது. ஆனால் தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் அங்குள்ள மக்களுக்கு உதவி செய்வதை அவர் விரும்பவில்லை. அங்கு பொருட்கள் போகவில்லை, தண்ணீர் இல்லை. இவ்வாறான சூழ்நிலையில் நெதன்யாகு உலகளாவிய ரீதியில் அவர் கேவலப்பட்டாலும் கூட தன்னுடைய நிலைப்பாட்டில் அவர் உறுதியாகவே இருக்கிறார். இதை ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. அடுத்த விஷயம், கிரேட்டா துன்பர்க் ஆபத்தில் உள்ளாரா என்று சர்வதேச ஊடகங்கள் தற்பொழுது செய்திகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றன. கிரேட்டா துன்பர்க்கினுடைய இங்கே காசாவுக்கு ஆதரவாக வருகின்ற கப்பல்களை இஸ்ரேல் தாக்கி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய ட்ரோன்கள் தாக்குகின்றன. ஆகவே இதன் மூலம் இஸ்ரேல் அவர்களை தடுத்து நிறுத்த யோசிக்கிறது. ஆனால் புகழ்பெற்ற காலநிலை ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் சமீபத்திய மாதங்களில் காசாவில் உள்ள மோதலுக்கு எதிராக தன்னுடைய கவனத்தை மாற்றி இருக்கின்றார். தீவிர அர்ப்பணிப்போடு இப்ப வேறு எந்த அரபு நாடுகளும் கூட செய்ய துணியாத ஒரு விஷயத்தை கிரேட்டா துன்பர்க் செய்து கொண்டிருக்கின்றார். என்றால் இந்த அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றன. கிரேட்டா துன்பர்க் தனி ஆர்வலராக அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கப்பல் வந்து கொண்டிருக்கின்றார். புளோட்டிலாவில் உள்ள புளோட்டிலா என்பது அந்த கப்பலினுடைய பெயர். அந்த கூட்டு மொத்தமாக கப்பல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே ஸ்பெயினும் இத்தாலியும் இந்த கப்பல்களுக்கு தற்பொழுது பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றன. இந்த முற்றுகையை உடைத்து பாலஸ்தீனியர்களுக்கு நேரடியாக நிவாரணங்கள் வழங்குவது என்கின்ற அவர்களுடைய இந்த முன்முயற்சியை தடுப்பதுதான் இஸ்ரேலுடைய நோக்கமாக இருக்கிறது. புளோட்டிலா மனிதாபிமான நிவாரணத்தில் கவனம் செலுத்திய போதிலும் இஸ்ரேலிய படைகள் இராணுவ ஆக்கிரமிப்போடுதான் பதில் அளித்திருக்கின்றன. அங்கு ட்ரோன்களால் தாக்குதல் நடத்தி இருக்கின்றன. நேரடியான பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கின்றன. இருப்பினும் கடற்படை அதன் நோக்கங்கள் குறித்து சந்தேகத்துக்கு இடமின்றி இருக்கிறது. இத்தாலியும் ஸ்பெயினும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு உதவி வழங்கி கொண்டிருக்கிறது. கிரேட்டா துன்பர்க்கை ஏற்றி சென்ற கப்பல் இஸ்ரேலிய ட்ரோன்களால் தாக்கப்பட்டிருக்கிறது. உலகளாவிய ரீதியில் விரும்பப்படுகின்ற ஒரு செயற்பாட்டாளர் என்ற அவரது அந்தஸ்தையும் அவரது பணி முற்றிலும் மனிதாபிமானது என்பதையும் அவர் வலியுறுத்துவதையும் கவனத்தில் கொண்டு இத்தாலி மற்றும் ஸ்பெயின் போன்ற நாடுகள் ஏற்கனவே கடற்படை ஆதரவை, கடற்படை
ஆதரவை வழங்கி இருக்கின்றன. இது இஸ்ரேலின் தந்திரோபாயங்களுக்கான சர்வதேச பொறுமை மற்றும் ஆபத்தான முறையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது. கிரேட்டா துன்பர்க்கை பாதுகாப்பாக வைத்திருக்க இது போதுமானதா என்பதுதான் இப்பொழுது முக்கியமான கேள்வி. இஸ்ரேல் தொடர்ச்சியாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இது எவ்வளவு தூரத்துக்கு இப்ப சர்வதேச ரீதியாக இஸ்ரேலை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஏன்னா இத்தாலியும் ஸ்பெயினும் தொடர்ச்சியாக ராணுவ கப்பல்களை வழங்கி இருக்கிறது, நேவி கப்பல்களை வழங்கி இருக்கிறது. ஆகவே இவர்கள் எவ்வாறாவது வந்து இங்கே காசாவுக்குள் இந்த நிவாரணப் பொருட்களை கொடுக்க முடியுமா என்பது பெரும் கேள்வி. ஏற்கனவே ஒரு முறை முயற்சி செய்து அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு ஒரு நாள் தடுத்து வைக்கப்பட்டு திரும்ப அனுப்பப்பட்டார்கள். இதே உலகளாவிய ரீதியில் ஒரு வன்முறையை இஸ்ரேல் செய்கிறது என்கின்ற ஒரு அடையாளத்தை இஸ்ரேலுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக ஒரு தைரியமாக கிரேட்டா துன்பர்க் இந்த கப்பல்களை கொண்டு வந்து காசா மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று. மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நண்பர்களே.